வணக்கம். லேவியராகமம் 2வது அதிகாரம் போஜன பலியினுடைய பிரமாணங்களை நமக்கு கற்றுத்தருகின்றது. ஆங்கிலத்திலே மீட் ஆஃபரிங் அல்லது கிரைன் ஆஃபரிங் என்று சொல்லி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எபிரேயத்திலே மின்ஹாக், அதற்கு பொருளாக கிஃப்ட் அல்லது பிரசன்ட் என்கின்ற அர்த்தங்கள் எல்லாம் சொல்லப்படுகின்றது. இந்த போஜன பலியினுடைய பிரமாணங்களாக 3 காரியங்கள் சொல்லப்படுகின்றது. ஒன்று, சமைக்கப்படாத போஜன பலி. 2வது, பேக்ட் பண்ணப்பட்ட, சுடப்பட்ட அல்லது பொரிக்கப்பட்ட போஜன பலி. 3வது, ரோஸ்டட் போஜன பலி, வாட்டப்பட்ட போஜன பலி என்கின்ற 3 பிரமாணங்கள் கொடுக்கப்படுகிறது. முதலாவது அன்குக்ட் அல்லது சமைக்கப்படாத போஜன பலியினுடைய பிரமாணம் என்னவென்று சொன்னால், மெல்லிய மாவை எடுத்து அதை எண்ணெயிலே வார்த்து தூப வர்க்கம் போட்டு அதை ஆசாரியரிடத்திலே கொண்டு வர வேண்டும். அந்த ஆசாரியர்கள் ஒரு கைப்பிடி நிறைய மெல்லிய மாவு, தூப வர்க்கம், எண்ணெயை எடுத்து பயணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கின்றார். இது ஒரு சுகந்த வாசனையான தகன பலியை என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இது பலிகளிலே மகா பரிசுத்தமானது. இந்த பலிகளிலே மீதியானது ஆரோனையும் அவருடைய குமாரரையும் சேரும். அந்த ஆரோனுக்கும் அவருடைய குமாரருக்கும் உரிய பிரமாணமாக லேவியராகமம் 6வது அதிகாரம் 14 முதல் 23 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற காரியங்களை நாம் கண்டுகொள்ளலாம். 2வதாக பேக்ட், சுடப்பட்ட போஜன பலியினுடைய பிரமாணம் என்னவென்று சொன்னால், எண்ணெய் பிசைந்த மெல்லிய மாவினால் செய்த புளிப்பில்லா அதிரசங்களையும் புளிப்பில்லாத அடைகளையும் இப்பொழுது ஆண்டவருக்கு போஜன பலியாக படைக்கலாம். அதே போல தட்டையான சட்டியிலேயோ பொரிக்கும் சட்டியிலேயோ செய்யப்பட்ட போஜன பலி என்று சொல்லி சொன்னால், அது எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் செய்யப்பட்டதாக அது இருக்க வேண்டும். அதிலே புளித்த மா எதையும் பயன்படுத்தக்கூடாது, தேனையும் பயன்படுத்தக்கூடாது, உடன்படிக்கையின் உப்பை பயன்படுத்த வேண்டும் என்று கட்டளை கொடுக்கின்றார். 3வதாக இந்த ரோஸ்டட் போஜன பலி, வாட்டப்பட்ட இந்த போஜன பலியினுடைய பிரமாணம் என்னவென்று சொன்னால், அந்த முதற் பலன்களை போஜன பலியாக செலுத்த வருகின்ற பொழுது அதிலே நிறைந்த பச்சையான கதிர்களை நெருப்பிலே வாட்டி அதை பலியாக கொண்டு வரலாம். அதிலே எண்ணெயை வார்த்து தூப வர்க்கம் போட வேண்டும் என்று ஆண்டவர் பிரமாணமாக அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இந்த போஜன பலி எதற்கு அடையாளமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இந்த போஜன பலி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. எப்படி இயேசு கிறிஸ்து இதற்கு அடையாளமாகின்றார், பொருந்துகின்றார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, மெல்லிய மாவு இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு அப்பழுக்கற்ற உலக வாழ்க்கையை சுட்டி காட்டுவதாகவும், இந்த எண்ணெயிலே வார்ப்பது என்பது அவர் பரிசுத்தாவியினால் நிறைந்திருந்ததையும், தூப வர்க்கம் போடுவது என்பது அவர் சுகந்த வாசனையான ஒரு காணிக்கையாக ஒப்பு கொடுத்ததையும், புளிப்பில்லாத நிலை என்பது அவருடைய பாவமற்ற வாழ்வையும், அந்த தேன் சேர்க்கக்கூடாது என்கின்ற நிலைமை, இந்த உலகத்திற்கு ஏற்ற இல்லைன்னு சொன்னால் மாய்மாலமான காரியங்களுக்கு தன்னை ஈடுபடுத்தாத நிலையும், உப்பினால் சாரமாக்கப்படுவது என்பது எல்லா விசுவாசிகளையும் அவருடைய ஆத்மாக்களை காக்கின்ற ஒரு உடன்படிக்கையின் ஒரு உப்பாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து அவர் பிறந்து மரித்து அவர் உயிர்த்தெழுந்து அவர் நம்மை மீட்டெடுத்திருக்கின்றார். அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் புது வாழ்வை அவர் தருகின்றவராக இருக்கின்றார். எனவே கிறிஸ்து நமக்காக தம்மை போஜன பலியாக ஒப்பு கொடுத்தது போல நாமும் இந்த உலகத்திலே உப்பாக வாழுவோம். புளிப்பில்லாதவர்களாக, பாவம் இல்லாதவர்களாக நாம் வாழ்வதற்காகவும், பரிசுத்தம் உள்ளவர்களாக நம்மை காத்து கொண்டு மாய்மாலத்திற்கு விலகி ஓடுவதற்காகவும் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆம்.